இறைமகன் இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, நண்பர்களே, பெற்றோரே, பெரியோரே, குழந்தைகளே, இந்த நாளை கடவுளுடைய பாதத்திலே ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்வில் மீண்டும் ஒரு நாள், மீண்டும் ஒரு புதிய விடியல், மீண்டும் ஒரு புதிய நோக்கம், மீண்டும் வாழ்வில் அதிகமானவற்றை நாங்கள் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம், உத்வேகம் நீர் எங்களுக்குள்ளே தருகின்றீர். ஆண்டவரை உம்மை போற்றி புகழ்ந்து ஆராதிக்கின்றோம். உம்முடைய அருள் கரத்தால் எங்களை வழிநடத்தும் இந்த நாளிலே நாங்கள் தொடங்கவிருக்கின்ற வாழ்க்கை மகிழ்ச்சியோடும் மனநிறைவோடும் அமையட்டும். ஆமாம். அன்புமிக்கவர்களே, இன்றைய நாளிலே நாம் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட இறை வார்த்தை கலாத்தியர் எழுதிய திருமுகம் 5ஆம் அதிகாரம் 1வது இறை வார்த்தை. கிறிஸ்து அடிமை நிலையிலிருந்து நம்மை விடுவித்து நமக்கு உரிமை வாழ்வை அளித்துள்ளார். ஒருவர் தம்மை தாமே மீட்டுக் கொள்ள முடியாது. பாவத்துக்கும் பாவ இச்சைக்கும் அடிமையானவர் அதிலிருந்து மீண்டு வர இயேசுவின் கரம் தேவைப்படுகிறது. பாவம் செய்பவர் பாவத்துக்கு அடிமையாக இருக்கின்றார். இயேசுவின் மாசு மறுவற்ற இரத்தத்தால் நம்மை மீட்டார். மீண்டும் பிள்ளைகளுக்குரிய நிலையை நமக்கு தந்தார். எனவே பாவம் செய்பவர் பாவத்திற்கு அடிமை. இயேசுவின் மாசு மறுவற்ற இரத்தத்தால் நாம் மீட்டு கொண்டோம் என்றால் ஆண்டவர் நமக்கு விடுதலையை தந்துள்ளார். அதனால்தான் நாம் பிள்ளைகளுக்குரிய அந்தஸ்தை, பிள்ளைகளுக்குரிய உரிமையை நாம் பெற்றுக்கொண்டோம். எனவேதான் நாம் அப்பா, தந்தையே என்று அவரை அழைக்கின்றோம். இனி நாம் அடிமைகள் அல்ல, கடவுளின் உரிமை குடிமக்கள். இறை வார்த்தையை கேட்கின்ற நாம் கடவுளின் மக்கள். எனவே கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்றுகின்ற மக்கள். அது மட்டுமல்ல, அவரை போல வாழ வேண்டும் என்ற உத்வேகம் நமக்குள் வருகிறது. அன்புமிக்கவர்களே, கடவுள் நம்மை அடிமை நிலையிலிருந்து நம்மை விடுவித்தார் என்றால் சுதந்திரமான ஒரு வாழ்க்கைக்கு அழைத்திருக்கின்றார். இனி நான் எவற்றுக்கும் அடிமை அல்ல, இந்த உலகத்துக்கு அடிமை அல்ல, இச்சைக்கு அடிமை அல்ல, பொறாமைக்கு அடிமை அல்ல, பாவத்துக்கு அடிமை அல்ல, இந்த உலகத்தில் இருக்கின்ற ஒன்றுக்கும் நான் அடிமை அல்ல. மாறாக நான் விடுதலை பெற்றவன், நான் சுதந்திரமானவன் என்பதை நாம் உணர வேண்டும். அந்த சுதந்திரத்தை, அந்த விடுதலையை கடவுள் நமக்கு தந்திருக்கின்றார். அவர் நம்மை விலை கொடுத்து மீட்டு கொண்டு வந்திருக்கின்றார். எனவேதான் நாம் அவரை அப்பா, தந்தையே என்று அழைக்கின்றோம். எனவே இந்த நாளிலே இந்த இறைவார்த்தை நமக்குள் இருக்கட்டும். இந்த இறைவார்த்தை நம்மை இந்த நாளிலே வாழ வைக்கட்டும். இந்த இறைவார்த்தை நமக்கு வெளிச்சத்தை தரட்டும். நான் ஒளியின் மகன், நான் ஒளியின் மகள் என்பதை நாம் உணர்ந்து கொள்வோம். ஒளியுள்ள மக்களாக, கடவுளுடைய ஒளியை பிரதிபலிக்கின்ற மக்களாக மாறுவோம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் நம்ம ஒவ்வொருவரை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.